வெல்கம் டு தமிழ் அனிமே வாய்ஸ் சேனல். நான் உங்கள் ஏஜே. இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம கைஜிங்கிற அனிமையோட 7வது எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கலன்னா தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரியே உங்களுக்கு புரியும். அது போக நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நிறைய அனிமே எடுத்து பேசியிருக்கோங்க. அதெல்லாம் பார்க்கலன்னா அதையும் போய் பாருங்கள். ஸ்டோரிஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. மறக்காமல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம கூனாய் வந்து போன டைம் வந்து சொல்லியிருப்பாருங்க, இந்த மாதிரி நமக்குள்ளே இப்போ கார்ட் ஷஃபிள்ஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் இப்போ நம்ம கூட கேம் விளாடணும் அப்படின்னு சொன்னதுனால கைஜி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட கார்ட்ஸும் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. நாங்களும் ஷஃபிள் பண்ணுறோன்ட்டு. ஸோ எல்லாத்துக்கிட்டையும் எவ்வளோ கார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ கைஜி கிட்ட மொத்தம் 69 கார்ட்ஸ் இருக்குது. அதை பார்த்தோன்னே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க, என்ன இவனுக்கு 69 கார்ட்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு. ஸோ வந்து இருக்கிற கார்ட்ஸ் எல்லாமே லைனாக அடுக்கி வச்சு செக் பண்ணுறாங்க. எவ்வளோ ராக் இருக்குது, எவ்வளோ பேப்பர் இருக்குது, எவ்வளோ சீசன் இருக்கும்போது 3 சீசர் கார்ட்ஸ் குறையுது. என்ன 3 சீசர் கார்ட்ஸ் குறையுதுங்கும் போது அப்போ யாராச்சும் ஒளிச்சு வச்சு விளாட்றாங்களா அப்படிங்கிற கேள்வி வரும்போது நம்ம கூனாய் சொல்கிறாரு, இல்லை யாரும் ஒளிச்சு வச்ச மாதிரி தெரில. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். சப்போஸ் இப்போ நான் ஒரு புது ரூல் போடுறேன், இந்த மாதிரி எவ்வளோ கார்ட்ஸ் நீங்கள் இப்போ எங்கிட்ட கொடுக்குறீங்களோ அவ்வளோ கார்ட்ஸ் தான் நீங்கள் வச்சு விளையாடணும்னு சொன்னோன்னா அவ்வளோதான். 3 சீசர் கார்ட்ஸ் எவன் ஒளிச்சு வச்சிருக்கானோ அவனால் அந்த கார்டை வந்து விளையாடவே முடியாது. அவன் வேணும்னே மாட்டிப்பான். அந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒரு கும்பல் இருக்கும். அந்த கும்பல் யாருன்னா அவங்ககிட்ட 2 ஸ்டார்ஸ் இருக்கும். அது போக கையில் வந்து கேஷ் இருக்கும். சப்போஸ் வந்துட்டு யாராச்சும் ஸ்டார்ஸ் விற்றாங்கன்னா வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ கூனாய் என்ன சொல்றாருன்னா, அந்த கூட்டத்துக்குள்ள ஒருத்தன் தான் 3 சிசர் கார்ட்ஸையும் வச்சிருக்கான். அவன் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. ஆனா அவன் தான் மிஸ்டர் எக்ஸ். அவங்ககிட்ட தான் வந்து 3 சிசர் கார்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சரி விடுங்க, நம்ம ஃபர்ஸ்ட் விளையாட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூனாய் வந்துட்டு ஷஃபிள் பண்றாரு. எல்லாத்துக்கிட்டையும் கொடுத்து ஷஃபிள் பண்ண சொல்றாரு கார்டு. அதுக்கப்புறம் எல்லாரும் ஷஃபிள் பண்ணதுக்கப்புறம் அந்த கார்டை கீழே போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு யார் யாருக்கு எவ்வளோ கார்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பிரிச்சு தரும்போது நம்ம எல்லாத்துக்கும் பிரிச்சு தர்றாங்க. நம்ம கடைசியில் கைஜிக்கு தரும்போது மட்டும் அந்த கார்ட்ஸ் அப்படியே தூக்கி வீசிடுறாருங்க. போய் எடுத்துக்கோங்கடான்ட்டு பார்த்தா எல்லா கார்ட்ஸும் அங்கே இங்கே செதறுது. ஸோ வந்து கூனாயிருன்ட்டு அவ்வளோதான், நீங்கள் போயிட்டு எல்லா காரையும் பொறுக்கிட்டு வாங்க, நான் போயிட்டு சீக்கிரம் எனக்கு சில ஆப்போனன்ட்ஸை தெரியணும், நான் போய் அவங்க கூட விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூனாய் கிளம்புறாருங்க. நம்ம கைஜிக்கோ என்ன பண்ணனே தெரியல. சீக்கிரம் கார்டு எடுங்க, என்னென்ன கார்டு இருக்குன்னு வேற பார்க்கணும், சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காரு. இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா கூனாய் வந்து இன்னொருத்தரை டிஃபெக்ட் பண்ணிட்டு அவர்கிட்ட இருந்து ஒரு ஸ்டார் வாங்கி வச்சுக்கிறாரு. ஸோ வந்துட்டு அப்போதான் கூனாய் நினைக்கிறாரு, இந்த மாதிரி இந்த கேமுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே புத்திசாலித்தனமாக இருக்கணும், நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணணும், அவங்க மட்டும்தான் இங்க சர்வைவ் பண்ண முடியும், ஸ்டார்ஸ் அதிகமா கலெக்ட் பண்ண முடியும், உங்களை மாதிரி ஆட்கள்லாம் இங்க வந்து சர்வைவ் பண்ணவே முடியாது, என்னோட அடுத்த பலியாடு எங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க ஒரு நபர் உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ இவரும் போயிட்டு வா நம்ம வந்து மேட்ச் போடலாம் அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்துட்டு இல்ல நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயந்துகிட்டே இருக்காருங்க. ஸோ கூனாய் இருந்துட்டு சரிப்பா நம்ம வேணா அப்புறமேல் மேட்ச் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பும் போது கைஜி வந்துட்டு அந்த பையன்கிட்ட வந்து கேட்கறான், இந்த மாதிரி நீயும் நானும் மேட்ச் போடலாமா அப்படின்னு கேட்கும்போது இதை பார்த்தோன்னு கூனாய்க்கு பயங்கர ஷாக்கு. என்ன இவன் கூட மேட்ச் போட்டுற போறான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓடி வந்து அந்த பையன் கிட்ட வந்துட்டு டேய் என்ன உனக்கு என்ன அறிவு இல்லையா, இருக்கிறதுலே 69 கார்ட்ஸ் அவன் தான் வச்சிருந்தானுங்க, அவனுக்கு ஏதாச்சும் கார்டுல ஏதாச்சும் அடையாளம் கீது வச்சிருப்பானுங்க உன்னோட எந்த கார்டுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ வந்து நீ அவனுக்கு கூட விளையாடாத அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அப்புறமும் அந்த பையன் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அவரு மட்டும் இல்ல, சுத்தி இருந்த எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆமா இவங்க கிட்ட தான் எல்லா கார்ட்ஸும் இருந்தது, இவனுக்கு வந்து கரெக்டா அவனுங்க கார்டு எதுன்னு சொல்லிட்டு கரெக்டா கண்டுபிடிச்சிருவானுங்க, ஸோ ஈஸியா நம்மளை தோக்கடிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னோன்னே யாருமே கைஜி கூட விளையாட விருப்பப்படல. ஸோ கைஜியும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், நம்ம முடிஞ்சிட்டோம், நம்ம என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குழப்பத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. கைஜிக்கும் ரொம்ப முடியலங்க, கோவப்பட்டு கூனாய் அடிக்கிற மாதிரி எல்லாம் போறாரு. ஸோ கூனாயும் பார்த்தீங்கன்னா அடிக்கிற மாதிரி வராருங்க. அங்க இருக்கிற பாடி கார்ட்ஸ் எல்லாம் தடுக்கிறாங்க. அப்ப நம்ம கூனாய் கத்துறாரு, அது எப்படிடா நான் பார்த்து வச்ச இறை இல்ல என்னோட ஆப்பனன்ட்டை நீ வந்து தட்டிட்டு போலான்னு பாக்குற அப்படிங்கும் போது நம்ம கைஜி யோசிக்கிறாரு, இவன் என்னமோ சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம கைஜிக்கு தோணுது, இவன் ஏதோ மறுபடியும் தில்லாலங்கடி வேலை பண்ணியிருக்கான். ஒரு நிமிஷம் கூனாய், இப்ப நீ என்ன சொன்ன, நான் உன்னோட இறைய தட்டிட்டு போயிருவேன் தான் நீ சொல்ல வந்த அப்படிங்கும் போது அங்க இருக்கிற கூனாயும் அங்க இருக்கிற அந்த பக்கத்துல இருக்கிற அந்த பையனும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. இங்க பாருங்க, இவன் மொத்தமா ஒரு செட்டப் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கைஜி கத்துறாருங்க. ஸோ அங்க இருக்கிற மத்த பிளேயர்ஸும் வராங்க. இப்ப வந்துட்டு நம்ம கைஜி கேட்கிறாரு அந்த பையன்கிட்ட, இங்க பாரு அவன் வந்து உன்னை ஒரு இறைன்னு சொல்றான்னா கண்டிப்பா அவன் தான் அந்த மேட்ச்ல ஜெயிப்பான்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ உன் கையில கண்டிப்பா பாத்தீங்கன்னா சிசர் கார்ட்ஸ் தான் இருக்கணும் கரெக்டான்னு கேட்கும்போது அந்த பையன் வந்துட்டு இல்ல என்கிட்ட அந்த மாதிரி எல்லாம் கார்டு இல்லையேன்னு சொல்லிட்டு நடிக்க, இங்க பாரு தம்பி என்கிட்ட மொத்தம் 34 பேப்பர் கார்ட்ஸ் இருக்கு, டிஸ்பிளேலயும் 34 பேப்பர் கார்ட்ஸ் இருக்கு. ஸோ ஃபூனாய் வந்துட்டு உன்னை ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மா இருக்கானா, கண்டிப்பா ஃபூனாய் கிட்ட ராக் கார்டு இருக்கணும், உங்ககிட்ட சிசர் கார்டு தான் இருக்கணும் அப்படின்னு இவன் சொல்ல அந்த பையனும் பாக்குறாங்க. ஸோ கைஜி சொன்ன மாதிரி இந்த பையன் கிட்ட பாத்தீங்கன்னா சிசர் கார்டு தான் இருக்கு. அப்படியே வந்து நம்ம கைஜி வந்து மத்தவனு கேட்கறான், இந்த மாதிரி இந்த கூனாய் கிட்ட வந்து ஒரு கார்டு இருக்கிறவங்க மோதி தோத்தீங்களா
அப்படின்னு கேட்கும்போது அங்க ஒரு பையன் வந்துட்டு ஆமா நானும் இப்பதான் தோத்தேன் அப்படின்னு அவன் சொல்ல. ஸோ கைஜி கேட்கிறாரு நீ என்ன தம்பி கார்டு யூஸ் பண்ணங்கும் போது சிசர்ஸ் தான் நானும் யூஸ் பண்ணேன் அப்படிங்கும் போது நம்ம கைஜி ஃபூனாயை பார்த்து கேட்கிறாரு இது என்ன கோ இன்சிடென்ட்ஸா, அவங்ககிட்டயும் சிசரு இவங்ககிட்டயும் சிசரு, நீ 2 மேட்சுமே ஜெயிக்கிற மாதிரி பார்த்திருக்க, அப்பனா இது கோ இன்சிடென்ட்ஸ் இல்ல ஃபூனாய், நீ ஏதோ இங்க கிரைம் வேலை பண்ணியிருக்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நீ கண்டிப்பா ஷஃபிள் பண்ணும்போது ஏதோ சீட்டிங் பண்ணியிருக்க அப்படிங்கும்போது ஃபூனாயிரன்ட்டு என்ன மறந்துட்டியா, நம்ம எல்லாருமே தான் ஷஃபிள் பண்ணோம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நம்ம கைஜி சொல்றாரு கரெக்ட் தான், நாங்க எல்லாருமே நாங்க ஷஃபிள் பண்ணோம், ஆனா கடைசியா நீ எல்லா கார்ட்ஸையும் கீழே போட்டு அதை வந்து ஏதோ மிக்ஸ் பண்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு இருந்த. இங்க என்ன நடந்திருக்குன்னா நீ ஆல்ரெடி உனக்கு தேவைப்படுற கார்ட்ஸ் மேல மார்க் பண்ணியிருக்க. ஸோ மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நாங்கெல்லாம் ஷஃபிள் பண்ணதுக்கு அப்புறம் எல்லா கார்ட்ஸையும் கீழே கொட்டி அது ஷஃபிள் பண்ற மாதிரி எங்க முன்னாடி நடிச்சிருக்க. ஆனா நீ உண்மையாலுமே நீ மார்க் பண்ண கார்ட்ஸை தேடிக்கிட்டு இருந்திருக்க. ஸோ நீ தேடின கார்ட்ஸ் கிடைச்சோடனே மறுபடியும் ஒன்று சேர்த்து யாரெல்லாம் நீ வந்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறியோ அவங்க கிட்ட மட்டும் அந்த அளவா ஒரு கார்டு வந்து சிசர் நீ கொடுத்துருக்க. அப்படிங்கும்போது இங்க பாரு கைஜி நீ ஏதோ உளறிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கூட இருக்கிற பையன் சொல்றான் ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான், என்னோட கார்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன மார்க் இருக்கு அப்படின்னு அவன் காட்ட. ஸோ எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க இந்த கூனாய் வந்து சீட் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போட்டு அந்த கூனாயை திட்டிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் கூனாய் கூட யாருமே நாங்கள் விளாட போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிடுறாங்க. நம்ம கூனாய் கிட்ட பார்த்தீங்கன்னா 9 ஸ்டார் இருக்கு, ஆனால் இன்னும் ஒரு கார்டு கையில இருக்கு. கூனாயோட மொத்த பிளானுமே கைஜி இங்க போட்டு உடச்சனால இங்க கூனாய் வந்துட்டு இப்போ ரொம்ப டேஞ்சரான பொசிஷன்ல இருக்காரு. ஸோ இங்க கைஜியும் மற்றவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம என்ன பண்ண போறோம் அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ சொல்றாரு இந்த மாதிரி மிஸ்டர் எக்ஸ் கிட்ட வேற 3 கார்டு இருக்கு, அதெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம், அது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம கைஜிக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஞாபகம் வருதுங்க. அப்படி ஆமா கரெக்ட் தான், நான் இதை யோசிக்கவே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒன்று ஞாபகம் வருது. ஸோ இப்போ அந்த விஷயத்த நமக்கு சொல்லலை. இப்போ வந்துட்டு மறுபடியும் பாத்தீங்கன்னா யாருமே விளையாடாம இருக்காங்க. ஏன்னா எல்லாருக்கும் வந்து என்னென்ன கார்டு இருக்கு அவங்க கையில அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி விளையாடாமையே விட்டுட்டாங்கன்னா நம்ம கைஜி டீமுக்கு ரொம்ப ஆபத்து தான். ஏன்னா அவங்க கிட்ட மொத்தம் 69 கார்டு இருக்கு. ஸோ வந்து நம்ம கைஜி பிளான் போடுறோம் சரி நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்களத்தையும் கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி நம்ம கேம் விளையாடலாம் அப்படிங்கும்போது அவங்க யாருமே ஒத்துக்க மாட்டேறாங்க. எப்படி இந்த அளவுக்கு சீட்டிங் நடக்குது இங்க, நாங்க எப்படி விளையாடணும் அப்படின்னு கேட்கும்போது இங்க பாருங்க நான் வந்துட்டு இப்போ ஒரு வழி சொல்றேன். இப்போ என்கிட்ட வந்துட்டு நான் வந்து 3 கார்டு எடுத்துப்பேன், ஒரு ராக் கார்டு ஒரு பேப்பர் கார்டு ஒரு சிசர் கார்டு, 3த்தையும் ஷஃபிள் பண்ணி உங்க முன்னாடி நான் மூடி வச்சிருவேன். ஸோ நீங்க விளையாடணுங்க நினைக்கிற கார்டை வச்சுட்டு நான் என்ன கார்டு விளையாடணும்னு சொல்லிட்டு நீங்களே டிசைட் பண்ணலாம். ஸோ நீங்க சொல்ற கார்டை தான் எடுத்து நான் விளையாடுவேன். சப்போஸ் நான் அந்த இடத்துலயும் உங்களுக்கு சீட்டிங் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா விளையாண்டு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்னோட கார்ட்ஸை செக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு கார்டு பேப்பர் ஒரு கார்டு சீசர் ஒரு கார்டு ராக் இருக்கான்னு நீங்க செக் பண்ணிக்கலாம், இந்த பிளான் எப்படி இருக்கு அப்படின்னு அவங்க சொல்ல சரி ஓகே இதோ ஏதோ விளையாடாம இருக்கிறதுக்கு இப்படினாச்சும் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைஜியும் மற்றவங்களும் வந்து எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. பட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பயப்படுறாங்க, கண்டிப்பா வந்துட்டு கைஜி இவ்வளோ ரிஸ்க் எடுக்க மாட்டான், கண்டிப்பா இதுல ஏதாச்சும் ட்ரிக் வச்சிருப்பான் கைஜி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்பிட்டு இருக்க. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த ஒரு சண்டை போட்டுருப்பாங்களே ஒரு பையன் கூட பேட்டில் போடுறதுக்காக அவன் கையில கூட சிசர் கார்ட்ஸ் இருக்கும். ஸோ வந்துட்டு அவனும் வந்துட்டு சரி நானே ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா வச்சிருப்பாங்க அந்த கார்டை. ஸோ கைஜி பார்த்தீங்கன்னா 3 கார்டு முன்னாடி வச்சிருக்கான், எந்த கார்டை நான் சூஸ் பண்ணட்டும் அப்படின்னு கேட்கும்போது அவன் ஒரு கார்டு சொல்றான். ஸோ நம்ம கைஜியும் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்றான். ஸோ நம்ம கைஜியும் பார்த்தீங்கன்னா அவன் சொன்ன கார்டை எடுத்து முன்னாடி வைக்கிறாங்க. ஸோ 2 பேருமே கார்டை திருப்புறாங்க. ஸோ அந்த பையன்கிட்ட இருந்தது சிசர் கார்டு, நம்ம கைஜி கிட்ட இருந்ததோ ராக் கார்டு. ஸோ இதை பார்க்குற அந்த பையனுக்கும் பயங்கர ஷாக் ஆயிடுச்சு, அவ்வளோதான் நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைஜியோட மற்ற 2 கார்ட்ஸையும் எடுத்து செக் பண்றாங்க. பார்த்தா இன்னொரு கார்டு வந்து சிசர் இன்னொரு கார்டு வந்து பேப்பரு. ஓகே அவன் எதுவும் சீட்டிங் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவன் தோல்வியை ஒத்துக்கிட்டான். ஸோ பின்னாடி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரே ஜாலி, அப்பாடா இப்படியே பண்ணி ஜெயிச்சிடலாம், கைஜி ஏதோ ட்ரிக் வச்சிருக்கான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அடுத்ததான் ஒரு நபர் வராருங்க. அடுத்ததான் நபரும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கார்ட்ஸ் வைக்கிறாரு. பட் இந்த மேட்ச்ல நம்ம கைஜி தோத்தர்றாரு, அவர்கிட்ட இருந்து ஒரு ஸ்டார் போயிருது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யோசிக்கிறாங்க என்ன ஸ்டார் வேற இழக்கிறான், அப்ப எந்த ட்ரிக்குமே இல்லையா, லக்கு பேஸ் பண்ணி தான் நம்ம விளாண்டுட்டு இருக்கோமா, என்னடா ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கைஜி நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காருங்க. நம்ம கைஜி என்ன சொல்றாருன்னா இங்க பாருங்க நம்ம இவங்க எல்லாத்துக்கூடயும் பேட்டில் பண்ணி முடிச்சாகணும், நான் வந்து ஒரு பெரிய பிளான் பண்ணி வச்சிருக்கேன், நம்மளோட உண்மையான எதிரிங்க இவங்க இல்ல, அங்க நிக்கிறான் பாருங்க கூனாய், அவன் தான் நம்மளோட உண்மையான எதிரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாரு கூடயுமே பேட்டில் பண்ணி முடிச்சிடுறாருங்க. ஸோ அங்கிருந்து மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் பேர் ஜெயிச்சாங்க கொஞ்சம் பேர் தோத்தாங்க போயிட்டாங்க. ஸோ அடுத்ததான் நம்ம கைஜி வந்துட்டு கூனாய் கிட்ட போறாரு. கூனாய் வா நம்ம 2 பேரும் இப்போ ஃபைனல் மேட்ச் வச்சுக்கலாம், ஏன்னா இது வரைக்கும் நீ பண்ண எல்லாத்துக்கும் நான் திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம கைஜி சொல்ல நம்ம கூனாயிருன்ட்டு
என்னது நான் உன் கூட விளையாடணுமாப்பா, எனக்கு ஒன்றும் அப்படி அவசியம் இல்லையா அப்படிங்கும்போது, இங்கே பாரு எல்லா பிளேயர்ஸுமே போயிட்டாங்க, உங்ககிட்ட இப்போ ஒரு கார்டு தான் இருக்கு, நீ எங்க கூட தான் விளையாண்டாகணும் அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம கூனாய் சொல்றாருங்க, இங்க பார் என்கிட்ட இருக்கிறது ராக் கார்டு தான் உனக்கு நல்லாவே தெரியும், நான் ஏன் உங்ககிட்ட விளையாண்டு ஒரு ஸ்டாரை வந்து அனாவசியமா தோக்கணும், எனக்கு உங்ககிட்ட தோக்கணுங்கிற அவசியமே இல்லை, நீ மறந்துட்டியாப்பா மிஸ்டர் எக்ஸ்னு ஒருத்தன் அந்த குரூப்ல இருக்கான், அவங்ககிட்ட இன்னும் கார்ட்ஸ் இருக்கு, நான் அவன் கூட விளையாண்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூனாய் கத்துறாருங்க. இங்க பாருங்க இந்த கூட்டத்துக்குள்ளதான் அந்த 3 சிசர் கார்டு வச்சிருக்கிறவன் உள்ள இருக்கீங்கன்னு தெரியுது, நீங்களா வெளியே வாங்க, உங்களுக்கு நான் ஒரு போனஸ் ஸ்டார் தரேன், ஸோ நீங்க வந்து தப்பிச்சுக்கலாம், ஸோ நீங்க வந்து எங்க கூட வந்து மேட்ச் விளையாடுங்க, ஸோ வந்து பிரச்சனையே இருக்காதே அப்படின்னு அவர் வந்து சொல்ல, அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்களாம் பாக்குறாங்க, யாரா அந்த மிக்ஸ்டு எக்ஸ், இங்க யாரா 3 கார்டு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துக்குள்ளேயே சலசலப்பா இருக்குங்க. நம்ம கைஜி வந்து பேசுறாரு, இங்க பாருக்கும் நான் டைம் வேஸ்ட் பண்ணாத அப்படிங்கும் போது, உனக்கு புரியலையா, நான் மிஸ்டர் எக்ஸை கண்டுபிடிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கும் போது, உனக்கு தான் புரியல கூனாய், இங்க மிஸ்டர் எக்ஸ்ன்னு எவனுமே இல்ல, ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு மறந்துட்டியா அப்படிங்கும் போது இவர் யோசிக்கிறாரு, என்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம கைஜி சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு நபர் வந்து சில கார்ட்ஸை வந்து பாத்ரூம்ல வந்து டிஸ்போஸ் பண்ண பார்த்திருக்கான், ஸோ அது என்னென்ன கார்ட்ஸ்னு அவங்களுக்கே சரியா தெரியல, ஸோ அந்த டிஸ்போஸ் பண்ண 3 கார்ட்ஸ் வேற எதுவுமே இல்லை, 3 சிசர் தான் அப்படின்னு சொல்லும் போது தாங்க நம்ம கூனாய்க்கு பெரிய ஷாக்கே ஆகுது. பிகாஸ் மிஸ்டர் எக்ஸ்ன்னு எவனுமே இல்லை, இப்ப வேற பிளேயர்ஸும் எவனுமே இல்லை, இப்ப கைஜி மட்டும்தான் பிளேயர் இருக்கான் அப்படிங்கும்போது யோசிக்கிறாரு, ஐயோ மிஸ்டேக் பண்ணிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமா யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப நம்ம கைதி சொல்றாரு, இப்போ உனக்கு வேற வழியே இல்லை கூனாய், நீ எங்க கூட தான் சண்டை போட்டாகணும், ஸோ உன்னால அந்த கார்டையும் டிஸ்போஸ் பண்ண முடியாது, வேற யாருக்கிட்டையுமே இங்க கார்டும் இல்லை பிளேயர்ஸும் இல்லை, நீ விளையாடக்கூடிய ஒரே நபர் நான் மட்டும்தான், ஸோ இந்த மேட்சுக்கு நாங்கள் பெட் பண்ண போகிறது மொத்தம் 5 ஸ்டார் அப்படிங்கும் போது கூனாய் ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு, என்னது 5 ஸ்டாரா, இதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படிங்கும் போது, இங்கே பாரு தம்பி இங்கே டிமாண்ட் இப்போ நான் தான் வைக்கணும் அப்படிங்கும் போது அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசுறாரு, என்ன நீங்கள் கைஜி எப்படியே விட்டுற போறீங்களா, உங்களுக்கு வேணாலும் நான் ஒவ்வொரு ஸ்டார் தரேன், நீங்கள் தப்பிச்சிடலாம், ஸோ வந்துட்டு என்ன சொல்றீங்க அப்படிங்கும் போது, இங்கே பாரு தம்பி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ மண்டையை கழுவ முடியாது, நான் சொல்றது தான் கடைசி, 5 ஸ்டார் ஒரே டியூயல் தான், ஒரே மேட்ச் 5 ஸ்டார் உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது நம்ம கூனாய்க்கு என்ன பண்றதுன்னே தெரியலங்க, யோசிக்கிறாரு. அப்ப கூனாயும் கத்துறாரு, இந்த மாதிரி நான் 3 ஸ்டார் வேணா ஒத்துக்கிறேன், கொஞ்சம் நியாயமா நடந்துக்கலாம் அப்படிங்கும் போது கைஜி கத்துறாரு, ஏன்டா இவ்வளவு நேரம் நீ என்ன நியாயமாவோட நடந்துகிட்டு இருந்த, என்ன ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் எவ்வளவு என்ன கதற விட்டுருப்ப, இப்ப என்னமோ நியாய தர்மம் பேசிட்டு இருக்க, இங்க பாரு தம்பி ஓகேனா இப்ப 5 ஸ்டாரை வச்சு விளாடலாம், நீயும் தப்பிச்சு போக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கும் போது, நீங்க நம்ம கூனாய் சொல்றாரு, நீங்க மறந்துட்டீங்களா உங்ககிட்டயும் நிறைய கார்ட்ஸ் இருக்கு அப்படிங்கும் போது, நம்ம கைஜி சொல்றாரு, இங்க பாரு எங்க கிட்ட நிறைய கார்ட்ஸ் இருக்கு, நாங்க வந்துட்டு அதை அப்படியே நாங்க மாத்தி மாத்தி போட்டு டேலி பண்ணிடுவோம், நம்ம கைஜி சொல்றாரு, அது போக உனக்கு ஒரு விஷயம் தெரியல, எங்க கிட்ட இன்னும் ஒரு கார்டு எக்ஸ்ட்ரா இருக்கு, நாங்க என்னதான் மாத்தி மாத்தி டேலி பண்ணி உன்னையுமே தோக்கடிச்சாலும் எங்க கிட்டே ஒரு கார்டு எக்ஸ்ட்ரா இருக்கு, ஸோ எங்கள்ல ஒருத்தர் கண்டிப்பா இந்த கேம்ல தோத்துதான் ஆகணும் அப்படிங்கும் போது கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்புறம் வந்து கைஜி சொல்றாரு, கவலைப்படாதீங்க 2 பேத்தையும் நான் தோக்க விட மாட்டேன், இந்த மாதிரி இந்த மேட்ச் முடிஞ்சாலும் நம்ம கிட்ட ஒரு கார்டு இருக்கும், அந்த ஒரு கார்டு இருந்துச்சுன்னா நம்ம தோத்துருவோம், அந்த ஒரு தோக்கிற நபர் நானாவே இருக்கேன், ஆனா நான் வெளியே போறதுக்கு முன்னாடி இந்த கூனாயையும் என் கூட சேர்த்து இழுத்துட்டு போறேன், ஒன்னா நம்ம ஜெயிச்சா எல்லாரும் 3 பேரும் ஒன்னா ஜெயிப்போம், இல்லாட்டி இந்த கூனாயையும் நம்ம கூட இழுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, நம்ம கூனாய்க்கு இப்பதாங்க கால்குலேட்லாம் பண்ணி பாக்குறாரு, மொத்தம் நம்ம கைஜி டீம் கிட்ட பாத்தீங்கன்னா நிறைய கார்ட்ஸ் இருக்கு, இப்ப கூனாய் கிட்ட ஒரு கார்டு இருக்கு, ஸோ இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி விளையாண்டா ஒரு கார்டு மைனஸ் ஆகும், மிச்சம் இருக்கிற கார்ட்ஸ் எல்லாமே இவங்களுக்குள்ளேயே மாத்தி மாத்தி டேலி பண்ணிக்கிட்டாலும் ஒரே ஒரு கார்டு மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும், ஸோ அப்படி ஒரு கார்டு எக்ஸ்ட்ரா இருந்தாலுமே இவங்களால விளையாட முடியாது, ஸோ இவங்க தோத்ததா தான் அர்த்தம், ஸோ ஆல்ரெடி இவங்க டேஞ்சர்ல தான் இருக்காங்க, ஸோ நம்மளும் இழுத்துற போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூனாய் வந்து ஒத்துக்கிறாரு, ஓகே 5 ஸ்டாருக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 5 ஸ்டார் பெட்டிங் வைக்கிறாருங்க. ஆல்ரெடி நம்ம கூனாய் கையில இருக்கிறது பாத்தீங்கன்னா ராக் கார்டு தான் அப்படின்னு தெரியும், ஸோ ராக் அவர் பிளேஸ் பண்றாரு, நம்ம கைஜி பாத்தீங்கன்னா பேப்பர் கார்டு வைக்கிறாருங்க, ஸோ அந்த மேட்ச்ல நம்ம கைஜி ஜெயிக்கிறாரு, 5 ஸ்டார் வாங்குறாருங்க. நம்ம கூனாயும் பாத்தீங்கன்னா அழுதுகிட்டே அப்படியே போறாருங்க. இப்ப நம்ம கைஜி கையில பாத்தீங்கன்னா மொத்தமா 5 ஸ்டார் கையில வச்சிருக்காரு, மொத்தமா இவங்க டீம் கிட்ட மட்டுமே 10 ஸ்டார் இருக்குங்க. சோ இப்ப நம்ம கைஜி என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க நண்பர்களே, நான் உங்க 2 பேத்தையுமே ரொம்ப நம்புறேன், நம்ம இவ்வளவு நேரம் எல்லா ஸ்ட்ரகிளையும் ஒன்னாதான் நின்று ஃபேஸ் பண்ணியிருக்கோம், ஸோ உங்களை நான் நம்புறேன், ஸோ இப்போ நம்ம கிட்ட மொத்தமா 10 ஸ்டார் இருக்கு, நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுக்க போறேன், ஏன்னா ஒரு கார்டு எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, ஸோ இது இருந்ததுன்னா நம்ம தோத்துட்டோம்னு சொல்லுவாங்க, ஸோ இந்த பழியை நான் ஏத்துட்டு நான் அந்த ரூம் போயிருவேன், ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த கேம் கொஞ்சம் முடிஞ்சதுக்கு அப்புறமா
உள்ள இருக்கிற ஆப்பனன்ஸை வந்து மறுபடியும் ரெஸ்கியூ பண்ணலாம் உங்க கையில் இருக்கிற ஸ்டார்ஸை கொடுத்து. ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த 10 ஸ்டார்ல 3 ஸ்டார் வந்து எனக்குன்னு எடுத்து வச்சிருங்க, இந்த மாதிரி கைஜியை காப்பாத்துறேன்னு சொல்லுங்க, அவங்க என்ன வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. மிச்சம் இருக்கிற ஒரு ஸ்டாரும் நம்ம அப்புறமேல் வித்து அதை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், இது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்க, அங்க இருக்கிற 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு புரிஞ்சுது கைஜி, நாங்க பண்ணிடுறோம், கண்டிப்பா நீங்க எங்களை நம்பலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கேமும் பாத்தீங்கன்னா முடிஞ்சிருது. ஸோ அப்ப நம்ம கைஜியை வந்துட்டு 2 பாடி கார்ட்ஸ் வந்து ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ பின்னாடி இருக்கிற 2 ஃப்ரெண்ட்ஸும் கத்துறாங்க, நீ பண்ணதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி கைஜி, கண்டிப்பா பாத்தீங்கன்னா உன்னை நாங்க கண்டிப்பா வெளியெடுப்போம், எங்களை நம்பு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காருங்க. நம்ம கைஜியும் பார்த்து சிரிக்கிறாரு. ஆனா அந்த ஒரு செகண்ட் பாத்தீங்கன்னா நம்ம கைஜிக்கு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு உள்ளுணர்வு தோணுது, ஒருவேளை நீ தப்பு பண்ணிட்டியோ அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு தோணுதுங்க. ஸோ இதை பத்தி யோசிச்சுக்கிட்டே நம்ம கைஜி அந்த ரூம்குள்ள போறாருங்க. அங்க உள்ள போனோடனே நம்ம பாடி கார்ட்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவ்வளவுதான் உன்னோட ட்ரெஸ் எல்லாம் அவுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டி ஒரு இருட்டு அறையில பாத்தீங்கன்னா அவரை தள்ளி விட்டுறாருங்க. ஸோ அங்கதான் பாத்தீங்கன்னா மத்த எல்லா தோத்த பிளேயர்ஸ் எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. ஸோ நம்ம கைஜி அந்த இருட்டறிக்குள்ள வந்ததுக்கப்புறம் ஒருத்தர் கேட்குறாரு, என்ன தம்பி உன்னையும் காப்பாற்றிடுவாங்க போல இருக்கே உன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கும்போது, அப்படின்னா உங்களையுமே காப்பாத்துறதுக்காக தான் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரை பார்க்குறாருங்க. அந்த நபர் பார்த்தீங்கன்னா கையில் கட்டுக்கட்டாக கொஞ்சம் காசை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ஆமாம்ப்பா, நான் தான் இங்கே காசு எடுத்துகிட்டு வந்துட்டேன்ல, ஸோ இந்த காசை இது பண்ணுறக்காகதாச்சும் திரும்பி எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் சொல்கிறாரு. இன்னொரு நபர் வந்து கண்ணாடி போட்ட நபருங்க. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நானும் வந்துட்டு என் ஃப்ரெண்டு வந்து என்ன வெளியே எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, ஸோ அதை நம்பி தான் நானும் உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நபர் சொல்றாங்க. ஸோ இந்த 3 பேருமே பாத்தீங்கன்னா இப்ப அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த நபர் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த மாதிரி இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு வேணும்னே பாத்தீங்கன்னா இந்த டார்க் ரூமுக்கு வந்துட்டு பின்னாடி இருந்து இந்த நபர் வந்து என்ன கார்டு யூஸ் பண்ண போறான் அப்படிங்கிற மாதிரி சிக்னல் எல்லாம் கொடுத்திருக்காரு. ஸோ இதை வச்சு இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஸ்டார்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ கூட இருக்க இன்னொரு கண்ணாடி போட்ட நபர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நானும் இதே தான்ப்பா பண்ணேன், இந்த மாதிரி நான் வந்து சிக்னல்லாம் கொடுத்தேன், என் ஃப்ரெண்டு நிறைய காசு ஜெயிச்சிட்டான், ஸோ கண்டிப்பா என்னை வந்து அவன் வந்து வெளியே எடுத்துருவான் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, இன்னொரு நபர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நீங்க ஓவரா ஆசைப்படாதீங்க, சப்போஸ் இப்போ ஆர்கனைசர் வந்துட்டு இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே நீங்க திரும்ப கூப்பிட்டுக்க முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவுதான், நம்ம சோழியெல்லாம் முடிஞ்சுது அப்படிங்கும்போது இவங்க பயப்படுறாங்க. ஐயோ என்ன சொல்ல போறாங்களோ அப்படின்ட்டு இவங்க எல்லாரும் உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு டோனிகாவா வராரு. இந்த மாதிரி சொல்றாரு, இந்த மாதிரி ஜெயிச்ச எல்லாருக்குமே வாழ்த்துக்கள், ஸோ வந்து இப்போ நீங்க எல்லாருமே பணக்காரங்க, ஸோ வந்துட்டு நீங்க உங்க வெற்றியை வந்து தாராளமா வந்துட்டு நீங்க என்ஜாய் பண்ணலாம், ஸோ உங்களுக்கு யாராச்சும் ஸ்டார்ஸ் செல் பண்ணா நீங்க தாராளமா வித்துக்கலாம் அப்படிங்கும்போது நம்ம கைஜியோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க, இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு வந்து உள்ள மாட்டிக்கிட்டாங்க, நான் 3 ஸ்டார் தர தயாரா இருக்கேன், என்னால் அவனை காப்பாற்ற முடியுமான்னு கேட்கும்போது, ஏன் நீங்க காப்பாத்திக்கலாம், 3 ஸ்டார் நீங்க கொடுக்குற மாதிரி இருந்தா நீங்க தாராளமா அவனை காப்பாத்திக்கலாம் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் நம்ம கைஜியும் பார்த்துட்டு இருக்காரு. பரவாயில்ல, நம்ம பசங்க ஏதோ கேட்கறானுங்க, நம்மளை காப்பாத்திடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அங்க கண்ணாடி போட்ட நபரோடு பாத்தீங்கன்னா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பாடா, எனக்கு இப்பதான் ஆனந்த கண்ணீரே வருது, எப்படியோ என் ஃப்ரெண்டு என்னை காப்பாத்திடுவான், வெளியே போய் கடன் எல்லாம் அடைச்சிட்டு நிம்மதியா என் ஃபேமிலி கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அப்படியே அழுதுகிட்டே பேசுவாருங்க. அப்ப கூட இருந்த நபர் வந்து சிரிக்க ஆரம்பிப்பாரு. பக்கத்துல இவங்க 2 பேருமே ஷாக் ஆகுறாங்க, எதுக்குடா இப்படி சிரிச்சு அப்படிங்கும்போது, இல்லப்பா எனக்கு கொஞ்சம் சிரிப்பு வந்துருச்சு, ஏன்பா கண்ணாடி போட்டவரே உன் ஃப்ரெண்டு ஏதோ இங்க இருக்காரு, நீயே எங்கப்பா இருக்காரு அப்படிங்கும்போது இந்த நபரும் தேடுறாருங்க, கண்ணாடி போட்ட நபரும் தேடுறாரு. பார்த்தா இவரோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நபர் பாத்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோருக்கு போயிட்டு ஜாலியா பார்ட்டி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இவரு கண்டுக்கவே இல்லை. ஸோ இதை பார்த்தோன்னே அவருக்கு மனசே உடஞ்சது. அவ்வளவுதான், நம்மளை என்னை ஏமாத்திட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி அழுக ஆரம்பிச்சிட்டாருங்க. ஸோ நம்ம கைஜியும் வந்துட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு, இந்த மாதிரி போதும், இவர் இன்னும் காயப்படுத்தாதீங்க, ஏதோ கண்ணாடி போட்டவர் வந்துட்டு ஏதோ அப்பாவியா இருந்திருக்காரு, இங்க வந்தோடனே அவன் நல்லதான் 4 வார்த்தை பேசியிருக்கான், நம்பிக்கை தர மாதிரி வார்த்தை பேசியிருக்கான், ஃப்ரெண்டுன்னு நினைச்சு ஏமாந்துட்டாரு. ஆனா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் மேல நம்பிக்கை இருக்கு, நாங்க வந்து இவ்வளவு நேரம் வந்து நம்பிக்கையோட விளையாண்டுகிட்டு இருந்தோம், கண்டிப்பா வந்து எல்லாருமே இந்த மாதிரி கிடையாது, அதை ஒத்துக்கோங்க அப்படிங்கும் போது அங்க இருக்கிற இன்னொரு நபர் வந்து சிரிக்கிறாரு. என்னது, நம்பிக்கையோட இருந்தீங்களாப்பா, சரி எனக்கு இப்போ உன் மேல சந்தேகமா இருக்கு, உன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் உன்னை காப்பாத்துவாங்களாப்பா அப்படின்னு யோசிக்கும் போது, இல்ல உனக்கு என் ஃப்ரெண்ட்ஸை பத்தி தெரியாது, கண்டிப்பா அவங்க என்ன சேவ் பண்ணுவாங்க அப்படிங்கும் போது, சரிப்பா பார்ப்போம், நீ இன்னும் கண்ணாடிக்கு இந்த சைடு தான் இருக்க, ஃபர்ஸ்ட் உன் ஃப்ரெண்ட்ஸ் இங்க வராங்களா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நம்ம கைஜி இருந்துட்டு கண்டிப்பா என் நண்பர்கள் வருவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையோட உட்காந்துட்டு இருக்காருங்க. வெளியே காட்டுறாங்க. ஸோ வெளியே வந்து டோனிகாவை சொல்றாரு, ஓகேங்க ஸ்டார்ஸ் வாங்குறவங்களாம் வாங்கிக்கோங்க, உங்களுக்கு ஒரு 15 நிமிஷம் நாங்கள் டைம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் அப்படிங்கிறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா நம்ம கைஜியோட ஃப்ரெண்ட்ஸை போட்டு, டெய்லி எனக்கு ஸ்டார் வித்துருங்கடா, நான் 5 மில்லியன் தரேன், நான் 2 மில்லியன் தரேன், நான் 3 மில்லியன் தரேன்னு சொல்லிட்டு எல்லாரும் பாத்தீங்கன்னா கைஜியோட ஃப்ரெண்ட்ஸை வந்து அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
இருக்காங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் கொடுங்க கொடுங்க கொடுங்கன்ட்டு. அப்ப நம்ம கைஜியோட ஃப்ரெண்டு சொல்றான், இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற 1 ஸ்டார் வேணா வித்தரலாம், நம்ம கிட்ட மொத்தம் 10 இருக்கு, நமக்கு வந்து 9 ஸ்டார் போதும், அதுல 3 வந்து கைஜியை காப்பாத்துறதுக்கு போதும், ஸோ 1 ஸ்டார் எக்ஸ்ட்ரா இருக்கு, கண்டிப்பா அதை நம்ம வித்துக்கலாம். அப்படிங்கும்போது அங்க இருக்கிற ஆண்டவன் வந்துட்டு ஒரு ஸ்டார் எடுத்துட்டு இதோட ஸ்டாரோட வேல்யூ வந்து 5 மில்லியன் அப்படிங்கும்போது இந்த 5 மில்லியன் சொல்லிட்டு ஒருத்தர் அந்த ஸ்டாரை வாங்கிக்கிறாருங்க. ஸோ ஆண்டவும் பாத்தீங்கன்னா அந்த காசு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு, என் கையில இப்போ 5 மில்லியன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காரு. மத்தவங்களும் பாத்தீங்கன்னா கைஜியோட ஃப்ரெண்ட்ஸை வந்து எனக்கு ஸ்டார் வித்துரு எனக்கு ஸ்டாரை வித்துருனோடனே அங்க கைஜியோட ஃப்ரெண்ட் வந்து கத்துறான், இங்க விடுங்க, எங்க ஃப்ரெண்டு என்னை நம்பி வந்து எங்களை நம்பி அவன் உள்ள போயிருக்கான், ஸோ அவனை நாங்கள் காப்பாத்தியே ஆகணும், நாங்கள் இந்த ஸ்டார்ஸ்லாம் நாங்கள் விற்க போறதே கிடையாது அப்படின்னு சொல்றாருங்க. இதெல்லாம் நம்ம கைஜி கேட்டுட்டு பரவாயில்ல, இவங்களை நம்புனதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. ஸோ அங்க இருக்கிற பாடி கார்டு கேட்கிறாரு, என்னப்பா என்ன உனக்கு வேணும் அப்படின்னு கேட்கும்போது, அங்க இருக்கிற என் ஃப்ரெண்டு அப்படின்னு நம்ம கைஜியோட ஃப்ரெண்டு கை காட்டுறாங்க. அப்போ இந்த ஆண்டவன் என்ன பண்றான்னா கைஜியோட ஃப்ரெண்ட் அப்படியே வாயை பூத்தி இழுத்துட்டு போயிடுறான். அப்போ கைஜி ஃப்ரெண்ட் கேட்கறான், என்னடா ஆச்சு ஆண்டோ, உனக்கு என்ன ஆச்சு அப்படிங்கும்போது நம்ம ஆண்டோ சொல்றான், இந்த மாதிரி எனக்கு காசு தான் முக்கியம், எனக்கு இந்த காசு அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு அவசியமே இல்லை, எனக்கு இங்க என் கையில இருக்கிற காசு முக்கியம் அப்படின்னு சொல்றாருங்க. நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒன்றும் புரியல, என்னடா சொல்றேன் அப்படிங்கும்போது, இல்ல நான் கைஜியோட ஸ்டார்ஸையும் வித்து காசு பார்க்கலான் இருக்கேன் அப்படிங்கும்போது, என்னடா சொல்ற அப்படிங்கும்போது, இங்க பாரு நீயும் ஒத்துக்கோ, கைஜி இப்ப அந்த ரூம்ல மாட்டிக்கிட்டான், இனிமேல் அவன் வெளி உலகத்துக்கு வரவே முடியாது, அது போக அவன் ஆல்ரெடி 10 மில்லியன் கடன் வாங்கி வச்சிருக்கான், அது போக நீயும் கடன் வாங்கியிருக்க, நானும் கடன் வாங்கியிருக்கோம், ஸோ நம்மளால வந்துட்டு இந்த 3 ஸ்டார்ஸை வச்சு கண்டிப்பா தப்பிக்க முடியாது. இப்போ நம்ம கிட்ட இருக்கிற 3 ஸ்டார்ஸ் அது போக கைஜியோட ஸ்டார்ஸ் இங்க கொஞ்சம் கொஞ்சம் வித்துட்டோம்னா வச்சுக்கோங்க, நம்ம கடனையும் கழிச்சிடலாம், இந்த கைஜியோட கடனும் அவனோடயே போயிடும், நம்ம அதை கண்டுக்க வேண்டியது இல்லை. என்ன சொல்ற, இங்க பாரு இதுதான் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நல்லா யோசிச்சு பாரு, கைஜி அந்த ரூமுக்கு போயிட்டான், அவன் வாழ்க்கை ஃபுல்லா அடிமையா இருக்க போறான், இனிமேல் வெளியவே வர போறது இல்ல, அது போக இப்ப நம்ம கையில 7 மில்லியன் இருக்கு, அது போக கைஜியோட ஒரு 3 ஸ்டார் இருக்கு, இதை நம்ம வித்தோம்னா நம்ம வந்து பயங்கர செட்டில் ஆயிடலாம், என்ன சொல்றங்கும் போது நம்ம கைஜியோட ஃப்ரெண்டால வந்து யோசிக்கவே முடியலங்க. அவனுக்கு வந்துட்டு நிறைய பண பிரச்சனைகளும் இருக்கு, பட் அவன் நண்பன் வேற அவனை விட்டுட்டு போயிருக்கான், என்ன பண்ண ஏது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து எல்லாம் புலம்பிட்டு இருக்காங்க. இதை பாக்குற கைஜி இருட்டு, என்னடா பண்றீங்க, என்ன சீக்கிரம் வந்து காப்பாத்துங்கடா, என்னடா ஆண்டோ பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கைஜி ஒரு சைடு கத்திட்டு இருக்காரு. நம்ம கைஜியோட ஃப்ரெண்டு ஆண்டோவையும் பாக்குறாரு, கைஜியும் பாக்குறாரு, இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காருங்க. அப்படியே கட் பண்ணி இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஸோ நம்ம கைஜிக்கு என்னதான் ஆச்சு, அவர் அடுத்ததா என்ன ஆக போறாரு அப்படிங்கிறத வந்துட்டு நாளைக்கு வர எபிசோட்ல நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது போக கீழே இருக்கிற கமெண்ட்ல நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்த அனிமே எது அப்படிங்கறத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த சேனல் லிங்க் அனுப்பிச்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அது போக நிறைய பேர் என்ன சொல்றீங்கன்னா, இந்த மாதிரி புதுசா வர அனிமே எடுத்து போட சொல்றீங்க. பிகாஸ் நிறைய சேனல்ல பார்த்தீங்கன்னா புது அனிமே எடுத்து போட்டுடுறாங்க. நம்ம வந்து கொஞ்சம் யூனிக்கா இருக்கணும், இந்த மாதிரி யாருமே எடுத்து பேசாத ஸ்டோரி அந்த மாதிரி எல்லாம் பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு 2 கோஸ்ட் அனிமேஸும் கொஞ்சம் ஒரு டிடெக்டிவ் அனிமே எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் லைனா போடுறதுக்கு. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த கைஜி அனிமே முடிக்கும். சரி ஓகே, நாளைக்கு சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ பத்தின கமெண்ட் சொல்லுங்க. நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலினா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது போக அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். நம்ம சேனல் இதுக்கு முன்னாடி நிறைய அனிமே எடுத்து பேசியிருக்கோங்க, அது பார்க்கலைனாவும் அதையும் போய் பாருங்க. இந்த மாதிரி கதை கேட்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க்கும் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஃபாலோ பண்ணாதவங்களாம் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு இந்த அனிமையோட அடுத்த 2 எபிசோடோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.